அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரிய கிரகணம் ஏற்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டார்கள் என அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 431. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கிரகணம் ஏற்படும் பொழுது இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்றெல்லாம் மாற்று கொள்கையுடையவர்கள் பல மூட நம்பிக்கைகளை மக்களுக்கு மத்தியில் விதைத்து வருவதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிய முடிகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது அவற்றிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை குறைந்து ஒன்றோடு ஒன்று மோதக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அவை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு விடாமல் இருக்க அல்லாஹுவிடம் உதவி தேடும் வகையில் இந்த தொழுகை அமைந்திருப்பதை சூழ்நிலை அடிப்படையில் நாம் உணர்கிறோம். எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 1643வது ஹதீஸ் கிரகண தொழுகையை பற்றி தெளிவாக விளக்குகிறது. சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையில் தொழுகை நடத்துவார்கள் என்பதை அந்த ஹதீஸ் விளக்குகிறது. இந்த நபி வழியை பின்பற்றி நாம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் கிரகணம் தென்படுமேயானால் நாமும் தொழுகையில் ஈடுபட வேண்டும்.